கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரும் கர்த்தர் மகிமையானவைகளை செய்வாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் அதனுடைய 10வது சங்கீதம் 14வது வசனம். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே என்று சொல்லுவதை நாம் இங்கே காண்கிறோம். இங்கே 2 விதமான ஜனங்களை குறித்து இந்த பகுதிகளிலே வாசிக்கிறோம். ஒன்று துன்மார்க்கன் அல்லது ஐஸ்வர்யவானை குறித்தும், இன்னொன்று ஏழையான அல்லது தரித்திரத்தில் இருக்கிற தாழ்மையில் இருக்கிற ஒருவரை குறித்தும் இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே அந்த துன்மார்க்கன் அல்லது ஐஸ்வர்யவான் தேவனுடைய அந்த இரக்கத்தை அவன் மறந்து தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேலும் உலக காரியங்கள் மேலும் உலக நன்மைகள் மேலும் நம்பிக்கை வைத்து அவனுக்கு ஒன்றும் குறைவில்லாமலும் குறைவானதை அவன் விரும்பாமலும் ஒரு மேன்மை உள்ளவனைப் போல எல்லாவற்றிலும் திருப்தியானவனைப் போல நடத்தப்படுவதை அங்கே காண்கிற அந்த சூழ்நிலையிலே அவனுக்கு தெய்வ பயமில்லை, தேவனை குறித்ததான அறிவில்லை, தேவனை அவன் தொழுது கொள்ளுகிறதில்லை, தேடுகிறதில்லை என்றெல்லாம் அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட இந்த துன்மார்க்கர்கள் நடுவிலே ஏழை என்று சொல்லுகிற அல்லது சாதாரணமாயிருக்கிற சிலரையும் கர்த்தர் வைத்திருக்கிறாராம். அவர்களுடைய வாழ்க்கை என்ன? அவர்களுக்கு இந்த உலகத்திலே நம்புகிறதற்குரிய பொருளாதாரங்கள் அவர்களுக்கு இல்லை, அனுகூலமான ஆட்கள் அவர்களுக்கு இல்லை, நன்மை செய்வதற்குரிய எந்த வழிகளும் அவர்களுக்கு தோன்றவில்லை. ஆனாலும் அவர்கள் இந்த பூமியில் இருக்கிற நாட்களிலே ஒரு மெய்யான ஒரு காரியத்தை, உண்மையான ஒரு காரியத்தை கண்டுபிடித்து அந்த காரியங்களுக்கு தங்களை ஒப்புவிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு கர்த்தர் சகாயராயிருந்து நடத்துவார் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே என்று இந்த சங்கீதக்காரன் பாடி முடிப்பதை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் ஒருவேளை உலக மனிதனோடு நிற்கத்தக்கதான சத்துவ நமக்கு இல்லாமல் இருக்கலாம், உலக மாயைகளோடு நாம் பயணம் தொடர முடியாதவர்களாய் இருக்கலாம். ஆனால் நமக்கு சகாயம் செய்கிற, நமக்கு ஒத்தாசை பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையிலே முழுவதுமாய் கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்புவித்து நம்முடைய வாழ்வின் எல்லா காரியங்கள், நன்மைகளானாலும் தீமைகளானாலும் தேவைகளானாலும் நம்முடைய விருப்பங்களானாலும் எதிர்பார்ப்புகளானாலும் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்புவித்து காத்திருப்போம். கர்த்தர் எல்லா விஷயத்திலும் நமக்கு சகாயம் பண்ணி நம்முடைய வாழ்வையும் இந்த ஜனங்கள் மத்தியிலே மகிமைப்படுத்தி வைப்பாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, 2 விதமான ஜனங்களை இந்த உலகத்திலே பார்க்கிறோம். ஒன்று ஆண்டவரே துன்மார்க்கத்தனமாய் தங்களுடைய பலத்தின் மேலும் தங்களுடைய பணத்தின் மேலும் தங்களுடைய செயல்கள் மேலும் தங்களுடைய வசதி வாய்ப்புகள் மேலும் நம்பிக்கை வைத்து தேவனை அசட்டை பண்ணி தேவனை மறந்து வாழ்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் உலகத்தில் எந்த நன்மைகளும் இல்லாதபடி, சத்துவம் இல்லாதபடி ஆண்டவர் ஏழ்மையிலும் தாழ்மையிலும் வாழ்கிற ஜனங்கள். ஆனால் கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்கள், அந்த ஏழையானவர்கள் தங்களை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலே சகாயராயிருந்து அதிசயங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் உம்முடைய இரக்கத்தை பெறவும் ஆண்டவரை சகாயத்தை இடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் முழுவதுமாய் ஆண்டவருடைய கரத்தில் எங்கள் வாழ்வை ஒப்புவித்து கர்த்தருடைய நன்மைகளை ஒவ்வொரு நாளும் ருசி பார்க்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். கேட்கிற யாவர் மேலும் கிருபை இருக்கட்டும். பரிசுத்த மகிமையை காண செய்து கர்த்தர் நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.